Okay, 7.26. Vedaham samatitani. Vedaham samatitani. Vardhamanani cha Arjuna. Vardhamanani Arjuna. Bhavishyani cha bhutani. Bhavishyani cha bhutani. Mam tu vedana kashyana. Mamam tu vedana kashyana. படிங்க மாதாஜி. அர்ஜுனனே, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்கப் போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கு அறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. பொருளுரை. இங்கே அருவத்தை பற்றிய வினா நன்றாக விளக்கப்பட்டுள்ளது. அருவவாதிகள் கூறுவது போல பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம் பௌதீகமானதாக மாயையாக இருந்தால் உயிர்வாழிகளைப் போல் அவரும் தனது உடலை மாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் அதன் மூலம் தனது கடந்த கால வாழ்வின் நினைவுகள் அனைத்தையும் இழந்திருப்பார். ஜட உலகில் வசிக்கும் எவரும் தனது முற்பிறவியை நினைவு கொள்ளவோ, எதிர்கால வாழ்வினை முன்னுரைக்கவோ, தனது தற்கால வாழ்வினை விளைவுகளை அறியவோ இயலாது. எனவே அவன் கடந்த எதிர்காலத்தினை அறியாதவன். பௌதீக களங்கங்களில் இருந்து விடுபடாத வரை இறந்த எதிர்காலத்தினை எவரும் அறிய இயலாது. சாதாரண ஜீவாத்மாவை போலன்றி கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, வருங்காலத்தில் நடக்கப் போகின்றவை ஆகிய அனைத்தையும் முழுமையாக அறிவேன் என்று தெளிவாக கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். 4ஆம் அத்தியாயத்தில் கோடிக்கணக்கான சரி, முக்கியமான ஸ்லோகம் இது. வேதாம் சமதித்தானி வர்தமனானி ஷார்ஜுனா பவிஷ்யானி ஷாபூத்தானி மாம்து வேதன கிருஷ்ணா. இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் என்னையை பற்றி எனக்கு எல்லாரையும் பற்றி தெரியும், ஆனால் என்னையை பற்றி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறார் கிருஷ்ணர். ஓகே, அவருடைய உயர்ந்த தன்மையை உழைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இதுவும். மத்த பரதமானியர் கிஞ்சிதா மைஸ்வரம் இதம்பரம் சூத்ரே மணிகநாயவன். அதே மாதிரி இந்த ஸ்லோகம். ஓகே, இப்போ சரோஜா மாதாஜி நீங்கள் படிங்க. 4ஆம் அத்தியாயம். ஹரே கிருஷ்ணா. 4ஆம் அத்தியாயத்தில் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்ததை அவர் நினைவு கூர்வதை நாம் கண்டோம். ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் பரமாத்மாவாக விட்டிருப்பதால் கிருஷ்ணர் ஒவ்வொரு உயிர்வாளியையும் அறிவார். ஆனால் அவ்வாறு உயிர்வாளியிலும் பரமாத்மாவாக வீட்டுள்ள போதிலும், தனிப்பட்ட முறையில் பரமபுருஷ பகவானாக உள்ள போதிலும், சிற்றறிவு உடையவர்கள் அருவ பிரம்மனை அறிய முடிந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணரை பரமபுருஷராக உணர முடியாது. நிச்சயமாக ஸ்ரீகிருஷ்ணரது திவ்யமான உடல் அழியக்கூடியது அல்ல. அவர் சூரியனை போன்றவர், மாயை மேகத்தை போன்றது. சூரியன், மேகம், பற்பல நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் இருப்பதை ஜட உலகில் நாம் காண முடிகிறது. சில சமயங்களில் ஆகாயத்தில் உள்ள அனைத்தையும் மேகங்கள் தற்காலிகமாக மறைக்கலாம். ஆனால் அத்தகைய மறைவு நமது எல்லைக்கு உட்பட்ட பார்வையில் மட்டுமே. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் உண்மையில் மறைக்கப்படுவதில்லை. அதுபோல மாயையும் பரமபுருஷரை மறைக்க முடியாது. தனது அந்தரங்க சக்தியினால் அவர் சிற்றறிவுடையவர்கள் தூண்டுவதில்லை. இந்த அத்தியாயத்தின் 3வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டபடி கோடிக்கணக்கான மனிதரில் ஒரு சிலரே தங்களது மனித பிறவியை பக்குவப்படுத்த முயல்கின்றனர். அவ்வாறு பக்குவமடைந்த ஆயிரக்கணக்கான மனிதரில் ஒருவரே பகவான் கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அருவ பிரம்மனையோ இதயவாசியான பரமாத்மாவையோ உணர்வதில் ஒருவன் பக்குவம் அடைந்திருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் ஸ்ரீகிருஷ்ணரை முழுமுதல் கடவுளாக உணர்வது சாத்தியமுற்றதாகும். 27 பிரபு, அது மனுஷியானாம் சகஸ்ரேஷு அதான பிரபு? ஆமா, மனுஷியாம் அதுதான் கரெக்ட். ஆயிரக்கணக்கான மனிதர்ல ஒருத்தர் தான் அந்த மனுஷனாம் சகஸ்ரேஷ். அவுட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் மென், லட்சக்கணக்கான பேர்ல ஒருத்தர் தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு ஹரே கிருஷ்ணா பதவி முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஓகே, ஏன்னா கிருஷ்ணர் 4வது சாப்டர்ல சொன்ன மாதிரி விவஸ்வானுக்கு சன்காட் விவஸ்வான், அவர் பேர் விவஸ்வான். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னால் சொல்லியிருக்கார்.
அதனால் அவருக்கு எல்லாரையும் தெரியும். ஏன்னா அவர் உடல் வந்து மாற்ற போகிறது கிடையாது. உடல் மாற்றினா தான் மறதி வரும் இல்லையா? போன பிறவியில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஏன்னா உடலை மாற்றியாச்சு. கிருஷ்ணரோட உடல் மாறவே செய்யாது. அவன் இப்படி வரும்போதும் அதே உடல் தான் வராது, அதே ஆன்மீக உடல் வராது, நமக்கு தான் பௌதிக உடல். ஸோ அதனால் அவர் இன்டர்னல் பொட்டன்சி பாருங்கள். பை இன்டர்னல் பொட்டன்சி இஸ் நாட் மேனிஃபெஸ்ட் டு தி லெஸ் இன்டெலிஜென்ட் கிளாஸ் ஆஃப் மேன். அவருடைய உற்சக்தினால் அவர் வந்து குறைந்த புத்தியுள்ள மனிதனுக்கு புறப்பட மாட்டார். இதுதான் வந்து குந்திமாரன் சொல்லியிருக்காங்க. மாயா ஜவனி காச்சன்னம் அஜ்ஞாதலக்ஷம் நம்பேம் ந லக்ஷசே மூடா திருஷா நதோ நதுரோ யதா பகவான் பகவத்கீதை சொல்லியிருக்கார். நாக பிரகாஷ் சர்வஸ்ய யோக மாயா சமாவிதா மூடோபினாம் ஜானாதி லோகமாம் அஜமந்தேயம். மூடர்களுக்கு புறப்பட மாட்டேன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த பாயிண்ட் தான் பிரபா சொல்கிறார். இல்லை, பகவத்கீதை திருப்பி திருப்பி படிக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசில் ஏற்றிக்கலாம். 27 மலைவாசல் பண்ணி படிங்க. 27 இச்சாத்வேஷ சமுத்தேன. ஹரே கிருஷ்ணா. எடுத்துக்கோ. 27 இச்சாத்வேஷ சமுத்தேன கந்தமோஹேன பாரதா கந்தமோஹேன பாரத சர்வபூதானி சம்மோஹம் சர்வபூதானி சம்மோஹம் சர்கே யாந்தி பரந்தப சர்கே யாந்தி பரந்தப. படிங்க. பரதகுல தோன்றலே, எதிரிகளை வெல்வோனே, வெறுப்பு வெறுப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர்வாழிகளும் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர். பொருளுரை: தூய ஞானமான முழுமுதற் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவது உயிர்வாழிகளின் உண்மையான ஸ்வரூப நிலையாகும். இந்த தூய ஞானத்திடமிருந்து பிரிவது எனும் மயக்கத்தை ஒருவன் அடையும் போது அவன் மாயையின் சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டு பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாதவனாக ஆகிவிடுகிறான். மாயையின் சக்தி விருப்பு வெறுப்பு எனும் இருமையில் தோன்றுகிறது. இந்த விருப்பு வெறுப்பின் காரணத்தினால் முழுமுதற் கடவுளுடன் ஐக்கியமாக விரும்பும் முட்டாள் மனிதன் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் மீது பொறாமை கொள்கிறான். விருப்பு வெறுப்புகளால் கலங்கமடையாத மயங்காத தூய பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அந்தரங்க சக்தியின் மூலம் தோன்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இருமையாலும் அறியாமையாலும் மயங்கியவர்கள் பரமபுருஷ பகவான் ஜடசக்தியினால் படைக்கப்பட்டவர் என்று எண்ணுகின்றனர். இது அவர்களது துரதிருஷ்டம். இவ்வாறு மயங்கியவர்கள் இதற்கு அடையாளமாக மான அவமானம், இன்ப துன்பம், ஆண் பெண், நல்லது கெட்டது, சுகம் துக்கம் முதலிய மயக்கங்களில் ஆழ்ந்து இவள் எனது மனைவி, இது எனது வீடு, நானே இந்த வீட்டின் தலைவன், இந்த நாயகியின் கணவன் நானே என்று எண்ணுகின்றனர். இதுவே மயக்கத்தின் இருமைகளாகும். இருமைகளால் இவ்வாறு மயங்கியவர்கள் முழு முட்டாள்கள் என்பதால் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுவுமே முக்கியமான ஸ்லோகம். ஓகே. இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்தமோகேன பாரத ஸ்வரபூதானி சமூகம் சர்கே யாந்தி பரந்தபா. இருமைகள். ஓகே. bewildered by dualities arisen from desire and hate. இச்சா துவேஷா, ஆசை வெறுப்பு. ஆக்சுவலாக இந்த பெண்டுலம் மாதிரி தான், பயங்கரமாக பிடிச்சிருக்கும், அப்புறம் ஆப்போசிட் அப்படியே போகும். ஓகே. பயங்கரமாக வெறுப்போம். இதுதான் நம்மளுடைய இது. வீக் டேலாம் நல்லா வேலை வைப்பாங்க, வீக்கெண்ட் ரிலீஸ், அப்புறம் திருப்பி வீக் டே ஃபுல்லாக வீக்கெண்ட் இந்த மாதிரி. ஓகே. இது எல்லாமே பௌதியில் 3 குணங்களோட பிடியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. 3 குணங்களோட பிடியில் இருக்கிறவங்களாம் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சில சமயம் மனசு என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணும், சில சமயம் ரிஜெக்ட் பண்ணும். அவங்க ஒரு ஸ்திரமாகவே சிந்திக்க முடியாது. 3 குணங்கள்னா மேக்ஸிமம் எல்லோரும் 3 குணங்கள் தான் இருக்கும். எவ்வளோ தூரம் நம்ம பிடியில் இருக்கோமோ அவ்வளோக்கும் என்ன நம்மளுடைய மனசு சஞ்சலமாக இருக்கும். இந்த பக்தி பாதையில் வர வர என்ன ஆகிடும், இந்த சஞ்சலம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி தூய பக்தர்கள்லாம் இந்த இருமையிலேருந்து விடுபட்டிருப்பாங்க. அவங்களால தான் ஃபுல்லாக கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். அதான் ஜன்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவேதி தத்வரஹா தக்தாதேகம் பரஞ்சன்மா நைத்தி மாமேதி சுவரஞ்சனா. என்னுடைய பிறப்பு என்னுடைய செயல்களை பற்றி யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது. அவள் பாருங்கள் எவ்வளோ ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அவனுடைய கிருஷ்ணனுடைய பிறப்புலையும் கிருஷ்ணனுடைய செயல்களையும்.
டியூவாலிட்டியை சொல்லி வரணும் என்ன பண்ணோம் நம்ம கிருஷ்ணனுடைய நாமங்களை சொல்ல சொல்ல தான் நம்ம டியூவாலிட்டிஸ்லேருந்து வெளியே வர முடியும், இருமைகள்லேருந்து வெளியே வர முடியும். ஓகே 28 ஓகே ஸ்ரீநாமரை நீங்கள் படிக்க முடியுமா? 28 ஹரே கிருஷ்ணா. ஏஷாம் து வந்தகதாம் பாபம் ஜனனாம் புண்ணியகர்மணாம் தே த்வந்தமோஹ நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவர்தஹ. படிக்க முற்பிறவிலும் இப்பிறவிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூர்ணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களது எனக்கு பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவார். பொருள் திவ்யமான நிலைக்கு ஏற்றம் பெற தகுதி வாய்ந்தவர்கள் இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுகிறது. பாவிகள், நாத்திகர்கள், முட்டாள்கள் மற்றும் வஞ்சகர்களுக்கு விருப்பு வெறுப்பின் இருமையை கடப்பது மிகவும் கடினம். அறநெறிகளை பயிற்சி செய்து வாழ்வை கழித்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள், பாவ விளைவுகள் வென்றவர்கள் ஆகியோர் மட்டுமே பக்தி தொண்டனை ஏற்று படிப்படியாக பரமபுருஷ பகவானை பற்றிய தூய ஞானத்தினை அடைய முடியும். ஆன்மீக தளத்தில் நிலை பெறுவதற்கான வழிமுறை இது. இத்தகைய ஏற்றம் தூய பக்தர்களின் தொடர்பினால் கிருஷ்ண உணர்வின் மூலம் சாத்தியமாகும். ஏனெனில் சிறந்த பக்தர்களின் சங்கத்தினால் மயக்கத்திலிருந்து விடப்பட முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.5.2 கூறப்பட்டுள்ளபடி உண்மையிலேயே ஒருவன் முக்திய விரும்பினால் அவன் பக்தர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். மகத் சேவாம் வராம் ஆகுர் விமுக்தவே. ஆனால் பௌதிகவாதிகளின் தொடர்பில் இருப்பவன் இருள் சூழ்ந்த இடத்தை நோக்கி செல்லும் பாதையில் உள்ளான். தமோத்வாரா யோஷிதா சங்கி சங்கம். இவ்வுலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்கள் மயக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காகவே பகவானின் அனைத்து பக்தர்களும் இவ்வுலகில் பயணம் செய்கின்றனர். பரமபுருஷருக்கு கீழ்ப்படிந்து செயற்படுவதே தங்களது ஸ்வரூப நிலை என்பதை மறந்திருப்பது கடவுளின் சட்டத்தை கடுமையாக மீறுவதாகும் என்பதை அருள்வாதிகள் அறிவதில்லை. தனது ஸ்வரூப நிலையில் மீண்டும் நிலை பெறாத வரை முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்வதோ மன உறுதியுடன் அவரது திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுவது சாத்தியம் இல்லாததாகும். Thank you, Mother. Hare Krishna. Unless one is reinstated in his own constitutional position. அப்படின்னா அர்த்தம்னா தன்னுடைய சொந்த நிலைனா என்னன்னா ஜீவேர ஸ்வரூபகை கிருஷ்ணர் நித்யதாஸ், கிருஷ்ணர் சசக்தி வேத வேத பிரகாஷ். ஜீவேர ஸ்வரூபகை கிருஷ்ணர் நித்யதாஸ். நம்மளுடைய உண்மையான நிலை என்னன்னா நம்ம கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகன் அப்படிங்கிறோம். அந்த நிலையில் நிலை பெறலைன்னா நம்மளால் பகவானுடைய அன்பு தொண்டில் உறுதியாக ஈடுபட முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பண்ணுவோம், அப்புறம் மாறிடுவோம். அப்படி தான் இருக்கும் நமக்கு. ஆக்சுவலாக உறுதியாக ஈடுபட முடியாது. எப்போ ஒருத்தர் அந்த ஜீவேர ஸ்வரூபம் இல்லையே. ஓகே, கிருஷ்ண நித்யதாஸ். அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க, 5.5.2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். மகத் சேவான் துவாரமா ஹருமுக்தே நமோ துவாராம் யோசிதாம் சங்கி சங்கம். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஓகே, யார் மகாத்மாவுக்கு அசோசியேட் பண்ணுறாங்களோ, சேவை பண்ணுறாங்களோ, 2 விதமான மகாத்மா அதில் சொல்லுவாங்க. ஒன்று அருவவாதிகள், இன்னொருத்தர் பக்தர்கள். 2 மகாத்மா தான். ஏன்னா 2 பேருமே பௌதிக லோகம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் மகாத்மாவை சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன உறுதி, லிபரேஷன் உறுதி. ஓகே, ஆனால் துவாமோத்வாரம் யோசிதாம் சங்கி சங்கம். யார் பௌதிகவாதியோட அசோசியேட் பண்ணாங்க. பௌதிகவாதினா யார் இந்த மாதிரி 3 சொல்லுவாங்கள்ல, மண் பெண் அப்புறம் பணமா, மண் பெண் பொன். கரெக்டாக, மண் பெண் பொன். கரெக்டாக, பொண்ணுனா கோல்டு. அது தமிழ்லேயே சொல், தமிழ் அது சொல், காமினி அது தெரியல விட்டு. மண் பெண் பொன். ஓகே, லேண்டு, லேடிஸு, அப்புறம் கோல்டு. ஓகே, இந்த மாதிரி இந்த 3 பேரால் போகிறாங்க தான் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், பௌதிகவாதி. அந்த மாதிரி யார் இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி யார் அது மேலே ரொம்ப பட்டுருக்காங்களோ, தமோத்வாரம் யோசிதாம் சங்கி சங்கம், அவங்களுடைய சங்கம் இருந்ததுன்னா அது ஒரு பாதாள குழியில் நம்ம தள்ளிடும் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். இது பாகவத்தில் வருது. ரிஷபதேவி மகாராஜ் இந்த இன்செக்ஷனை அவருடைய பசங்களை சொல்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாயம் தேகதேக வாஜாம் நிர்மலக்கே கஷ்டான் காமான் அருகதாம் விதுபுஜாமியே தபோ திவ்ய புத்திரக்காயன சித்தம் சுத்தே தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம்.
அதனால குழந்தைங்களே நீங்கள் வந்து தவம் பண்ண போங்கன்னு சொல்லி அனுப்புகிறார் ரிஷபதேவ். ஓகே, இந்த மனித உடல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இதில் பிரயோஜனம் என்னன்னா நீங்கள் தபஸ்யா பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிறார். ஓகே, இதே தான் யார் பண்ணுவான்? தக்ஷ பிரஜாபதி பண்ணுவாங்க. நீ கல்யாணம் பண்ண போனாலும் சரி, கல்யாணம் பண்ணாட்டாலும் சரி, கல்யாணம் பண்ணுறதா தான் உனக்கு நான் பெற்றிருக்கேன் குழந்தை, இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? தபஸ்யா பண்ணுன்னு சொல்லி அனுப்புவார். ஓகே, ஸோ தபஸ்யா இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம கிருஷ்ண உணவில் வந்து தபஸ்யா பார்த்தீங்கன்னா 16 மாலைகள் சேன் பண்ணோம், அவ்வளோதான். இந்தியெலாம் தபஸ்யா பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போகணும், சாப்பிடாமல் இருக்கணும், நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ வந்து தபஸ்யா ரொம்ப ஈஸி. 16 மாலைகள் காலையில் எதிர்த்து சொல்லணும், அவ்வளோதான். 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரம் ஆகும், இவ்வளோ தான். அதுதான் தபஸ்யா. நல்லா பிரசாதம் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த காலத்து தபஸ்யா ரொம்ப கஷ்டம். கலியுகத்தில் இதுதான், இது போதும், தபஸ்யா போதும். இதுவே என்ன பண்ணுறாங்க எல்லோரும் பண்ண ஏகாதசி விரதம் சாண்டிங், இது இருந்தாலே போதும். இந்த தபஸ்யா 29 கிருத்திகா மாதாஜி 29. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. ஜராமரண மோக்ஷாய ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தியே மாமாஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்யாத்மம் கர்ம சாகிலம் அத்யாத்மம் கர்ம சாகிலம். முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். திவ்யமான செயல்களை பற்றிய அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையிலே பிரம்மனே, பொருளுரை, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை இந்த ஜட உடலைத்தான் பாதிக்கின்றன, ஆன்மீக உடலை அல்ல. ஆன்மீக உடலுக்கு பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை கிடையாது. எனவே ஆன்மீக உடலை பெற்று பரம புருஷ பகவானின் தோழர்களில் ஒருவனாக ஆகி நித்தியமான பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் உண்மையில் முக்தி பெற்றோனாவான். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன். தன்னை பிரம்மனாக, ஆன்மீக ஆத்மாவாக ஒருவன் உணர வேண்டும் என்று கூறப்படுகின்றது. வாழ்வின் இந்த பிரம்ம ஞானம் இந்த ஸ்லோகத்தின்படி பக்தி தொண்டிலும் உள்ளது. தூய பக்தர்கள் பிரம்மனின் தலத்தில் திவ்யமாக நிலை பெற்றுள்ளனர். மேலும் திவ்யமான செயல்கள் அனைத்தையும் அவர்கள் அறிவர். பகவானின் திவ்யமான தொண்டில் தங்களை ஈடுபடுத்தும் 4 வித தூய்மையற்ற பக்தர்கள் தாங்கள் விரும்பிய குறிக்கோளை அடைகின்றனர். மேலும் முழுமுதற் கடவுளின் கருணையினால் பூர்ண கிருஷ்ண உணர்வை அடையும் போது அவர்கள் பரம புருஷர் உடனான ஆன்மீக உறவினை உண்மையில் அனுபவிக்கின்றனர். ஆனால் தேவர்களை வழிபடுவோர் முழுமுதற் கடவுளின் உன்னத லோகத்தை ஒருபோதும் அடைவதில்லை. பிரம்மனை உணர்ந்த சிற்றறிவு படைத்தோரும் கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணரது உன்னதமான லோகத்தை அடைய முடியாது. செயல்களை கிருஷ்ண உணர்வுடன் செயலாற்றுவோர் மட்டுமே பிரம்மன் என்று அழைக்கப்பட தகுதியுடையவர்கள். ஏனெனில் அவர்கள் கிருஷ்ண லோகத்தை அடைவதற்கான உண்மையான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அத்தகையோருக்கு கிருஷ்ணரை பற்றிய சந்தேகங்கள் ஏதும் கிடையாது என்பதால் அவர்களே உண்மையான பிரம்மன். பகவான். ஹரே கிருஷ்ண. பகவானின் விக்கிரகத்தை வழிபடுவதில் ஈடுபட்டுள்ளோரும் பௌதிக பந்தத்தில் இருந்து முக்தி பெறுவதற்காக பகவானின் மீது தியானம் செய்தவர்களும் கூட பகவானின் கருணையினால் பிரம்மன், அதிபூத முதலியவற்றின் பொருளை அறிய முடியும். பகவான் இதனை அடுத்த அத்தியாயத்தில் விளக்குகிறார். அதனால இதுவுமே ஒரு முக்கியமான ஸ்லோகம். ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்ம கர்மசாகிலம். இந்த மாதிரி யார் வந்து புத்திசாலியாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த முதுமை இறப்புலேருந்து என்கிட்ட பக்தி சேவை பண்ண போனோம் தப்பிச்சிடுறாங்க. ஓகே, விடுபட்டுறாங்க. ஸோ ஜரா மரண மோக்ஷாய. ஜரானா ஓல்டேஜ், மரணா டெத்து, மோக்ஷாயனா விடுபடுறது. ஓகே, யாரு? மாமாசில எதந்தியே, என்கிட்ட யார் பக்தியில் சரணடைஞ்சோ அவங்களுக்கு. ஓகே, ஸோ பக்தி தான் இங்கே மெயின். ஐ எம் பிரம்மாஸ்மி, நான் ஸ்பிரிட், நான் வந்து ஆன்மீகம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, அது வந்து டெய்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே கிருஷ்ணாட்ட என்ன பண்ணோம், நம்ம
ஐ ஆம் ரிட்டர்னல் சர்வெண்ட், நான் வந்து உன்னுடைய நித்தியமான சேவன். இது சொன்னாலே மிகப்பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. அது அப்படியே மனசில் பதிஞ்சிடும். ஐ ஆம் ரிட்டர்னல் சர்வெண்ட் கிருஷ்ணா, எப்படியோ நான் இன்னும் இந்த உலகத்தில் விழுந்துட்டேன், என்னை தயவுசெய்து காப்பாற்றுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் தான். இதில் நம்ம சொல்லி டெய்லி பகவானை வழிபட்டோன்னா, ராமர் என்ன சொல்லார், ஒரு வட்டம் ஏன்ட்ட நீ சரணடைஞ்சிட்டான்னு சொன்னாலும் போதும், அந்த ராவணனே வந்து என்னை சரணாகதின்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு உயிர் பிச்சை அவ்வளோதான், முடிஞ்சுது, அவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்றார். ஓகே, அவ்வளோ இது. ஒரு வேடன் இருக்கான், கொல்ல போகிறான் புறாவை. அந்த புறா வந்து வேடனுடைய காலில் விழுந்து அப்படி சரணடையுதுன்னா கொல்ல மாட்டான். கொடூரமான வேடனுக்கே அந்த இது இருக்கும்போது, குணம் இருக்கும்போது, பகவான் வந்து கருணை உள்ளம் கொண்டு இல்லையா, கருணையின் எல்லை, அவருக்கு இல்லாத கருணை கிடையாது. அப்போ அவர் வந்து அவர்கிட்ட சரணடைஞ்சோன்னா அவரே உறுதிமொழி கொடுக்குறாரு. ஒரு வட்டம் சொன்னால் போதும், கிருஷ்ணா ஐ எம் யுவர்ஸ், நான் உன்னுடையவன், நான் உன்னுடைய சேவன் அப்படி சொன்னாலே போதும், அவர் என்ன பண்ணுறாரு, நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார். அதுதான் அந்த சரணாகதி பிரின்சிபல். ஆணுக்குள்ளிய சங்கல்ப பிராத்திக்குள்ளிய வர்ஜனம் ரக்ஷிஷே விஸ்வாசோ கோப்துப்தே வரணம் தரா ஆத்மநிச்சேப கற்பண்ணே சத்விதா சரணாகதி. எது பகவானுக்கு பக்தி சேவையில் ஈடுபாடாக இருக்கோ, நலுகுலமாக இருக்கோ, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அது சரிப்பட்டு வரலையா அதெல்லாம் தவிர்த்துடணும். ஓகே, புகைப்படிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, எது அனுகூலமாக இருக்குது, சாண்டிங் நல்லா இருக்குது, பகவத்கீதை படிக்கிறது, இதெல்லாம் அனுகூலமாக இருக்குது. அணுக்குள்ளே அப்போ பிரத்திக்குள்ளிச பர்ஜனம் ரக்ஷிஷி விஸ்வாசம், கிருஷ்ணர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாருன்னு ஃபுல்லாக நம்பிக்கையாக இருக்காது. ஓகே, கோத்துப்தே வனம் தரா, கிருஷ்ணர் தான் நம்மளுடைய கார்டியன், நம்மளுடைய அம்மா அப்பா, நம்ம டெமிகார்ட்ஸ் அப்ரோச் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. 4வது. 5 பார்த்தீங்கன்னா ஆத்ம நிக்ஷேப, அப்படின்னா நம்மளுடைய உடமைகள் எல்லாத்தையுமே நான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னையும் சேர்த்து. பலி மகாராஜ் பண்ணாலும் அந்த மாதிரி. கார்பண்யனா ஹம்பிள் அண்ட் மீக் அண்ட் ஹம்பிள், எளிமையாக திருநாத்தபி சுனிச்சேனா தரோரபி சகிஷ்ணன், எளிமையாகவும் பணிவாகவும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி யார் பண்ணால் இதை சரணாகதி பிரின்சிபல். இதுதான் அமாமிஷத்தியம், கடவுளுடைய நனவில் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஜராமரண மோட்சாய, அவங்களுக்கு வந்து பிறப்பு இறப்பு மூப்பு வியாதியிலேருந்து விழுந்து கிடைச்சோம். இப்போ 30 கலாதி மகாராஜ் நீங்கள் இந்த ஸ்லோகம் ஒரு பேராகிராஃப் படிங்க. 30வது ஸ்லோகம். ஓகே, சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் சாயே விதுஹு பிரயாணகாலே அபிச்சாமாம் தே விதுர்யுக்த சேதசா. பௌதிக தோற்றம், தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனாகவும் பரமபுருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிந்து. பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவோர் பரமபுருஷ பகவானை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் என்னும் பாதையிலிருந்து ஒருபோதும் விலகுவதில்லை. கிருஷ்ண உணர்வுடன் திவ்யமான தொடர்பில் பரமபுருஷர் எவ்வாறு பிரபஞ்ச தோற்றத்தையும் தேவர்களையும் ஆட்சி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். படிப்படியாக இத்தகைய திவ்யமான உறவின் விளைவாக ஒருவன் பரமபுருஷ பகவானின் மீது பூரண நம்பிக்கையை பெறுகிறான். அத்தகு கிருஷ்ண பக்தனால் இருக்கும் தருவாயில் கிருஷ்ணரை மறக்க முடியாது. இவ்வாறாக அவன் இயல்பாகவே பரமபுருஷரின் வாசஸ்தலமான கோலோக விருந்தாவனத்திற்கு உயர்வு பெறுகிறான். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஆசிரியை படிக்கிறியா? 2வது paragraph, this 7th chapter. This 7th chapter particularly explains how one can be fully Krishna conscious person. The beginning of Krishna consciousness is association of persons who are Krishna conscious. கொஞ்சம் கத்தி படி. Such associations is spiritual path and spiritual and puts one directly in touch with the Supreme Lord, and by His grace one can understand Krishna to be the Supreme Personality of Godhead
At the same time, one can really understand the constitutional position of the living entity and how the living entity forgets Krishna and becomes entangled in material activities. By gradual development of Krishna consciousness in good association, the living entity can understand that due to forgetfulness of Krishna, he has become conditioned by the laws of material nature. He can also understand that this human form of life is an opportunity to regain Krishna consciousness and that should be fully utilized to attain the causeless mercy of the Lord. Many subjects have been discussed in this chapter. The man in distress, the inquisitive man, the man in want of material necessities, the knowledge of Brahman, knowledge of Paramatma, liberation from birth, death and disease, and worship of the Supreme Lord. However, one is actually elevated in Krishna consciousness, does not care for the different processes. He simply directly engages himself in the activities of Krishna consciousness and thereby factually attains his constitutional position as eternal servitor of Lord Krishna. In such a situation, he takes pleasure in hearing and glorifying the Supreme Lord in pure devotional service. He is convinced by his doing so, all his objectives will be fulfilled. This determined faith is called Dhritarata, and its beginning of Bhakti Yoga or transcendental loving service. That is the verdict of all scriptures. That this 7th chapter of Bhagavad Gita is the substance of that conviction. Thus, in the Bhaktivedanta purpose to the 7th chapter of Srimad Bhagavad Gita, the matter of knowledge of the Absolute. He simply directly engages himself in activities of Krishna consciousness and thereby factually attains his constitutional position as an eternal servitor of Krishna. பக்தி சேவையில் ஈடுபட ஒருத்தர் தன்னுடைய உண்மையான நிலைக்கு வர முடியும், எட்டர்னல் சர்வீட்டர் ஆஃப் கிருஷ்ணா. ஓகே, இன் சச் சிச்சுவேஷன் ஹி டேக்ஸ் பிளஸர் இன் ஹியரிங் அண்ட் க்ளோரிஃபைங் த சுப்ரீம் லார்ட் இன் பியூர் டிவோஷனல் சர்வீஸ். எது அல்டிமேட் ஸ்டேஜ்? நமக்கு ஆனந்தம் எப்படி கிடைக்குமா? கிருஷ்ணனை பற்றி கேட்டுட்டு சொல்கிறதுனால ஆனந்தம் தருவோம், அதுதான் ஆனந்தம். ஆனந்தம் எக்ஸ்டர்னல் கிடையாது. ஓகே, நம்மளுடைய பேர் புகழ்லாம் அது அகங்காரத்தெலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஆனந்தம் எப்பயுமே எதில் இருக்கும்? கிருஷ்ணனுடைய நாமத்தை கேட்கறது, கிருஷ்ண நாமத்தை சுவைக்கிறது, கிருஷ்ணனுடைய புகழை கேட்கறது, இந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு சம்மந்தமாக இது இருக்கோ அதுதான் ஆனந்தம். ஓகே, நம்ம எப்படி 2 டிவோடிஸ்குள்ள சண்டை வருது, எது ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபிஷ்னஸ் தான் ஆரம்பமாக இருக்கும். கிருஷ்ணரை ஃபுல்லாக மயமாக வச்சுருந்தா சண்டை வராது. ஓகே, எப்போ நான் பண்ணது நல்லா இருக்கா, நீ பண்ணது நல்லா இருக்கா அப்படிங்கிறப்பே சண்டை வந்துடும். ஓகே, அதனால் கிருஷ்ணரை பற்றி முழுவதுமாக கேட்டு அது சுவைக்க ஆரம்பிச்சோன்னா அதுதான் டாப் மோஸ்ட், அதுதான் வரணும், அதுதான் கரெக்டானது பிளாட்ஃபார்ம். ஓகே, மதாஷ கதாம்ஷா ஷுண்வந்தி கரையந்திஷ தபந்தி விவிதா தாப்பா நைதான் மத்கத சேதுஷா. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றி நிறைய கேட்டு அதில் லயிச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் 3 விதமான துயரங்கள் வராதுன்னு இருக்கார் கிருஷ்ணன். ஓகே, ஸோ இனிஷியலாக பக்தியில் வரும்போது நமக்கு பிடிச்சதா பண்ணால் நல்லாயிருக்கும். அதை பண்ண நான் கிருஷ்ணனோட முன்னேறிட்டு இருக்கேன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது தவறு. ஆக்சுவலாக நமக்கு அது பிடிச்சிருக்கு பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, நிறையா அதான் வேலை வேறு சேவை வேறு. எப்போ சேவை வேலையாக மாறுதுன்னா எப்போ கிருஷ்ணரை கொஞ்சம் கூட நினைக்காமலே டெம்பிளில் ஃபுல்லாக வேலை பண்ணலாம். ஓகே, தன்னை மயமாக வச்சே வேலை பண்ணலாம். நான் எப்படி மேலே வரேன் பாரு, நான் எதிரியெல்லாம் எப்படி ஒழிச்சு கட்டுறேன் பாரு, எப்படி இப்படி டிப்பிக்கல் பொலிட்டீஷியன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி என் எதிரியெல்லாம் எப்படி ஒன்று நாள் காலி பண்ணுறேன் பாரு, அந்த மாதிரி. இது டெம்பிள்லேயே நடக்க தான் செய்யுது. அப்போ அது வேலையாயிடும், அது சேவை கிடையாது. சேவைங்கிறது கிருஷ்ணரை மனதாக நினைச்சு அந்த விதை அம்மா ஜெகநாதருக்கு பிரசாதம் பண்ணி கொண்டு போகிறான். ஆனால் ஜெகநாதர் கையை எடுத்து வாங்கிக்கிறார். ஓகே, அதான் சேவை. சேவை யாருனாலும் பண்ணலாம். அகிஞ்சன கோச்சரா, எதுவுமே இல்லாத வறியவர்கள் ஏழை கூட பண்ணலாம். உலகத்தில் மூளை முடுக்கில் இருக்கிறவங்க பண்ணலாம்.
வேலை பண்ணுறதுக்கு தான் பவரு பொசிஷன்லாம் வேணும். ஓகே, ஏன்னா அது வேலை பண்ணுறது, அதுதான் நம்ம காசெல்லாம் கொடுத்து வேலைக்கெல்லாம் போடலாம். அந்த மாதிரி அது பவர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வேலை வேறு சேவை வேறு. சேவை பண்ணால் தான் மனசுக்கு நிம்மதி மகிழ்ச்சி கிடைக்கும். ஓகே, அதுதான் போட்டிருக்காங்க. ஒன் ஹூ கெட்ஸ் ஹாப்பினஸ் in pleasure in hearing and glorifying the Supreme Lord pure devotional service. 2 பேர் போதும். பாகவதம் எப்படி படித்தாங்க? 2 பேர் தான். மைத்திரி ரிஷி விதுரருக்கு சொல்கிறார். ஓகே, உத்தவா விதுரருக்கு பேசுகிறார். இந்த மாதிரி சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜ், மற்றவங்களாம் கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லலாம். சுத கோஸ்வாமி சவுனக ரிஷி 2 பேர். கேட்குறவரும் நல்லா ஸ்ட்ராங்காக கேட்டே இருப்பார், சொல்கிறவரும் கிருஷ்ணனை பற்றி ரொம்ப ஆர்வமாக சொல்கிறார். அப்போ 3ஆவது ஒருத்தர் வந்துடுறாங்க. அது யார்? கிருஷ்ணர். நாகம் திஷ்டாமி கண்டே யோகினாம் ஹிருதயேஸ்வா தத்திர திஷ்டாமி நாரதா எத்திர காயந்தி மத் பக்தா. என்னுடைய பக்தனை இங்கே நீ க்ளோரிஃபை பண்ணுறானோ அங்கே நான் வந்துடுறேன்றார். 2 பேர் தான், சொல்கிறவரும் கேட்குற 2 பேர் சின்சியராக இருந்தால் அந்த இடத்துல கிருஷ்ணன் வந்துடுவார். கிளாஸு நிறைய பேர்லேயே பரவாயில்ல, அந்த கேட்குறவர் எவ்வளோ சின்சியராக இருந்தாங்களோ, சொல்கிறவர் எவ்வளோ சின்சியராக இருக்காரோ அதுதான் சக்ஸஸ். ஓகே, அப்படி பண்ணுனா அப்போ தான் பக்தியில் முன்னேறும். எப்போ கிருஷ்ணனை பற்றி கேட்டு இது பண்ணுறோம் அப்போ தான் முன்னேறும். இல்லைன்னா அது ஒன்லி வேலை தான். வேலையை இங்கே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் பண்ணலாம். ஓகே, அதுதான். அதனால் நம்ம நான் வச்சுக்கணும் சேவை என்ன வேலை என்னன்னு. இதில் சேவை பற்றி சொல்லியிருக்காங்க, பக்தி சேவை சொல்லியிருக்காங்க. மன்மனா மத் பக்தோ மத்தியாஜிமம் நமஸ்குரு மாமே சுத்தம் ஆத்மான மத்பராயணா. என்னே நினச்சிட்டு என்னுடைய பக்தனாக எனக்கு நமஸ்காரம் பண்ணி என்னை வர்ஷிப் பண்ணி. இதுக்கு ஏதாவது தேவையா? நமக்கு காசு பணம் பெரிய இடம் வேணுமா? இல்லை. நம்ம இருக்கிற வீட்டில் நம்ம யாருனே தெரியவே தேவையில்லை. நமக்கு அடையாளம் பெருசாக வேணும் அவசியம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம வணங்கினாலும் கிருஷ்ணருக்கு அது புரிந்துடும். ஓகே, நம்ம அடையாளப்படுத்தி நான் இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டினாலும் கிருஷ்ணன் பிடிக்காது. ஆக்சுவலாக பிடிக்கணும் அவசியம் கிடையாது. இதை மனசில் வந்து வச்சுக்கோம். இப்போ 8வது சாப்டர் ஃபஸ்ட்டு ஸ்லோகம். சத்யா மாதாஜி நீங்கள் எடுத்துட்டீங்களா? 8.1 ஸ்லோகம். மாதாஜி, சத்யா மாதாஜி. ஓகே, 8.1. ஓகே, அர்ஜுன வாச்ச. எனக்கு இப்போ புக் எடுக்கலையா நீங்கள்? புக் இல்லை. ஓ, லிங்க் வேணுமா உங்களுக்கு? லிங்க் அனுப்புவா? ஓகே பிரபுஜி. உங்களுக்கு வாங்க புக் இல்லை உங்ககிட்ட? இல்லை பிரபுஜி, மொத்தமா வாங்க சொன்னாங்க, அதனால வாங்கல. ஓ சரி. 8.1 சிங்கிள் பீஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ சொல்லுங்க, நான் வாங்குறேன் பிரபுஜி. 8வது சாப்டர் 1வது ஸ்லோகம் 8.1. ஓகே ஓகே பிரபுஜி. எடுத்து புக் வச்சிருக்கீங்களா? இல்லை பிரபுஜி, இல்லையா அவங்ககிட்ட? லிங்க் தரேன். லிங்க் சொன்னேன், லிங்க் கொடு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, லிங்க் அனுப்புறாங்க. ஓகே பிரபுஜி. ஸோ 7வது சாப்டர்லேயே நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் பேசுகிறாரு. எதெல்லாம் பேசுகிறாரு? 4 விதமான மக்கள் யாரெல்லாம் கிருஷ்ணன் வருவாங்க, யார் வரமாட்டாங்க, நாலேஜ் ஆஃப் பிரம்மன், நாலேஜ் ஆஃப் பரமாத்மா, லிபரேஷன், பர்த் அண்ட் டெத், டிசீஸ், வர்ஷிப் ஆஃப் சுப்ரீம் லார்ட், இதெல்லாம் 7வது சாப்டரில் பேசுகிறாங்க. இதான் அது பேர் நாலேஜ் ஆஃப் அப்சல்யூட். ஓகே, அனுப்பிச்சாச்சா? மாதாஜி வந்துருச்சு உங்களுக்கு பாருங்க. ஓகே, கிளிக் பண்ணுங்க. 8.1. ஓகே, படிக்கிறேன். அர்ஜுன வாச்ச. அர்ஜுன வாச்ச. கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம். கிம் தத் பிரம்ம கி அத்யாத்மம். கிம் கர்ம புருஷோத்தமா. கர்ம புருஷோத்தமா. அதிபூதம் சத்யம் ப்ரோக்தம். அதிபூதம் சத்யம் ப்ரோக்தம். அதிதேவம் கிம் உச்யதே. அதிதேவம் கிம் உச்யதே. அதான் நீங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க, பர்பட் சாதாரண படிப்பாங்க. படிங்க. Translation. Arjuna inquired. Inquired, my Lord, O Supreme Person, what is Brahman? Brahman, what is the Self. What are fruitive activities? Fruitive activities. What are these material manifestation? And what are the demigods?
Please explain this to me. ஓகே மேடம். ஸோ இதெல்லாம் அர்ஜுனா கொஸ்டின் கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் தான். ஓகே, நம்ம வாழ்க்கையே கொஸ்டின் ஆன்சர் தான். இதில் அர்ஜுனா வந்து பகவான்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? பிரம்மன்னா என்ன, நான் செல்ஃப்னா என்ன, கர்ம வினைகள்லாம் என்ன, கர்ம ஆக்டிவிட்டிஸ்லாம் என்ன, பௌதிக தோற்றம்னா என்ன, தேவர்கள்லாம் என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றார். ஓகே, சாதாரண பர்பட். In this chapter, Lord Krishna answers the different questions from Arjuna, beginning with the what is Brahman. The Lord also explains the karma, fruitive activities, devotional service and yogic principles, and the devotional service in its pure form. The Srimad Bhagavatam explains the supreme absolute truth is known as the Brahman, Paramatma, and Bhagavan. In addition, the living entity, individual soul is also Brahman. Arjuna also inquires about the Atma, which refers to body, soul, mind. According to the Vedic dictionary, Atma refers to mind, soul, body, and senses also. Arjuna had addressed the Supreme Lord as a Purushottama, the Supreme Person, which means that he has putting these questions not simply to the friend, but at the Supreme Person, knowing him to be the Supreme Authority, able to give definitive answer. Give definitive answers. ஸோ பகவானுக்கு நிறைய குவாலிட்டி இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு குவாலிட்டி தான், புருஷோத்தமா, புருஷர்கள் உத்தமரே. ஓகே, அஜா பெறப்பட்டவரே, பரம்பிரம்மா பரம்பரையில் உயர்ந்தவரே, பரந்தாமா சொல்லல, பரந்தாமா உன்னத ஷெல்டர் தாமம். ஓகே, உன்னத தாமம். ஓகே, பரந்தாமா பவித்ரம், தூய்மையானவர். அவருக்கு கண்டாமினேஷனே கிடையாது அவருக்கு. ஓகே, எப்படி யூரின் பாஸ் பண்ணால் அந்த யூரினை வந்து சூரியன் உறிஞ்சினாலும் சூரியனுக்கு வந்து கண்டாமினேஷன் கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணர் பவித்ரம் பரமம் பவான் புருஷம், அதான் புருஷோத்தமா. ஓகே, சாஸ்வதம் நித்தியமானவர், திவ்யம் உன்னதமானவர், டிரான்செண்டன்டல், திவ்யம் சாஸ்வதம், திவ்யம் ஆதிதேவம், எல்லா தேவர்களுக்கும் சோர்ஸ் தோற்றம், அஜம் பெறப்பட்டவர், விபு கிரேட்டஸ்ட்டு. ஓகே, நம்மளாம் அணு, அவர் வந்து விபு. ஓகே, இந்த மாதிரி பகவானுக்கு நிறைய கேரக்டர்ஸ் குவாலிட்டிஸ் இருக்குது. இதுதான் க்ளோரிஃபிகேஷன். க்ளோரிஃபிகேஷனாக என்ன? ராமா உன்ட்ட நான் சரணடைகிறேன், நீ வந்து அஜா, நீ விபு, நான் அணு, இப்படி நம்ம சொல்கிறது தான் அவரை க்ளோரிஃபை பண்ணுறது. ஓகே, நம்மளுடைய குற்றங்களை வைத்துக்கிட்டு அவரை வந்து உயர்வாக பேசுகிறது தான் ப்ரேயர். ஓகே, இது நம்ம நார்மல் மனுஷனுக்கு பண்ணாலே பிடிக்குமே பிடிக்காதா? ஒரு பெரிய ஆள் இருக்கான்னு வச்சுப்போமே, இந்த முனிசிபல் இல்லைன்னா நம்ம சிஎம்மு இல்லைன்னா பிஎம் இல்லை பிரைம் நல்லா புகழ்ந்து பேசினா அவங்களுக்கு பிடிக்குதுல. அதே மாதிரி தான் பகவானும் ஒரு சென்டியன்ட், நம்மள மாதிரி பர்சன், ஆனால் சுப்ரீம் பர்சன். அவரை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதோ இல்லை அவரை பற்றி க்ளோரிஃபை பண்ணுறதோ ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவருக்கு ப்ரீச்சர் ரொம்ப பிடிக்குது. அதனால் டெய்லி ஆல்டர் முன்னால் நின்றுட்டு பகவான் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் ப்ரேயர்லாம். முன்னால் நின்றுட்டு நீ வந்து உயர்ந்தவன், நான் வந்து ரொம்ப தாழ்ந்தவன், அதான் ஆக்சுவலாக உண்மை. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிறோம். அவங்க முன்னால் போயிட்டு இதை சொல்லணும், அப்போ தான் அவருக்கு அவர் வந்து அக்செப்ட் பண்ணுவார். எப்படியோ நான் அந்த பிறவி படங்களில் வந்து விழுந்துட்டேன், தயவுசெய்து என்னைய உன்னுடைய பாதத்தில் ஒரு தூசியாக ஏற்றுக்கோ. இது நமக்கு சொல்கிறது பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி இதை சொல்ல தான் நம்மளுக்கு வந்து அந்த சரண்டரிங் மனப்பான்மை வரும். ஓகே, இதனால் யாருக்கு நன்மைனா நமக்கு தான் நன்மை. ஓகே, நமக்கு மனசில் அமைதியும் நிம்மதியும் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த காரியங்கள்லாம் பண்ணால் தான் நமக்கு இது வரும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், நான் பாயிண்ட் ஷேர் பண்ணுவோம். ஆசை கேள்வி இருக்கா? பாயிண்ட் ரெடி பண்ணிட்டியா? ஓகே ஓகே பிருந்தாபாரதி, நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் பிரபுபாதா சொல்றேன் பிரபுஜி. ஓகே, மெடிடேஷன்னா என்னன்னு கேக்குறாங்க. உட்கார்ந்து இருப்பது அப்படின்னு சொல்றாரு. அப்போ சும்மா எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க முடியுமா? அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது மனசை அடக்கி உட்கார முடியும். மனசு வந்து புலன்களை நோக்கி ஓடும். அதனாலதான் வந்து நாங்க கிருஷ்ணா பகவான் மேல மனசை செலுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க பிரபா. வெரி நைஸ். ஓகே,
அப்போ தான் ரியல் மெடிடேஷன். ஓகே ஓகே மாதாஜி. பகவத்கீதா பகவத்கீதால எனக்கு எல்லாரையும் தெரியும், ஆனா என்ன யாருக்கும் தெரியாது. முக்குணங்கள்ல இருந்து எப்போ நம்ம வெளியே வருமோ அப்பதான் பகவானை பத்தி நல்லா புரிந்து கொள்ள முடியும். எப்பவுமே பகவானை நினைச்சுட்டு பகவத் தொண்டுல சேவை பண்ணணும். நம்ம பகவானுக்கு தொண்டு செய்ய தான் நம்ம வந்திருக்கோன்றத நம்ம ஆத்மாத்மா புரிஞ்சுட்டு பகவான் சேவையில ஈடுபடும். தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். ஆக்சுவலாக தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய உடலில் இந்த உயிர் எப்போ போகும் நமக்கு தெரியாது. ஓகே, அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணோம்னா மேக்ஸிமம் நம்ம பகவானை பற்றி கேட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, ஒருத்தர் கெப்பாசிட்டி இருக்கும்ல, யானையால் நிறைய காரியங்கள் பண்ண முடியும், நிறைய சாப்பிட முடியும். ஆனால் ஒரு அணிலால் கொஞ்சம் தான் பண்ண முடியும். நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸிமம் நம்மளால் யாருக்கு சொல்ல முடியுதோ அவங்களுக்கு சொல்லிட்டு பகவானை பற்றி நினச்சே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சக்ஸஸ். இது இல்லாமல் நம்ம பெரிய காரியம் சாதிக்க போகிறேன்னு சொல்லி சாதிச்சாலுமே அது பகவானுக்காக பண்ணதான் அர்த்தம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, நமக்காக பண்ணதான் கூட அர்த்தமாயிடும். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன காரியம் பண்ணுறோம். அதாவது நியூவா யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி அவங்க நியூ டிவோட்டிஸோட வேர்ட்ஸ் ஏர் பண்ணாலே அவங்களால பக்தி முன்னேற முடியும். ஓகே, சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சார்லி சாப்ளின் கதையை சொன்னாரு. எதுக்காக அப்படின்னா, பிரபுபாதா அங்க லண்டனுக்கு போய் அங்க ஸ்ட்ரீட் சாண்டிங் பண்ணலாமா, அங்க டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு கதை சொல்றாரு. இந்த மாதிரி கப்பிள்ஸ் டான்ஸ் ஆடிட்டு வந்த உடனே அந்த சேர்ல பசை போட்டு கிழிச்சு எந்திரிக்கும் போது கிழிஞ்சிடும். அந்த கிழித்தலோட அவங்க டான்ஸ் ஆடி அதை பார்த்துட்டு எல்லாருமே தன்னுடைய இதை கிழிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆகும். அதனால பிரபுபாதா எல்லாத்துக்கும் அலோவ் பண்றாரு, எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் போய் நீங்க அந்த 6 கப்பலும் போய் லண்டன்ல போய் நீங்க டெம்பிள் எல்லாம், லண்டன்ல நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு இப்போ, அவங்களாலதான் அந்த மாதிரி உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ட்ரீட் சாண்ட் அங்க காலேஜ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நல்ல முன்னேற்றம் அடைஞ்சது இப்போ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பகவத்கீதையில பகவானோட புகழ் குணம் அந்த இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அதுதான் பகவத் சேவை பண்றதுக்கு தொடர்ச்சி வரும். அது இல்லாம காலையில நம்ம பகவான் கிட்ட நான் உன்னை சரணடைகிறேன், நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சார் பாய்ச்சி தான் பிரபாதோடதுல அந்த பேசி, அதாவது கிருஷ்ணா கான்ஷியஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, கிருஷ்ணா கான்ஷியஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அந்த டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா படிங்க. தென் அப்படியே படிக்கணுமே எல்லாமே இந்த ஸ்க்ரூட்டினைசிங்கா படிக்கணும். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியலைஸ் பண்ணி அதை படிக்கும்போது தான் நம்மளால மீன்ஸ் அலசி ஆராய்ச்சி அந்த சயின்டிஃபிக் வேயா நம்ம படிக்கணும். அப்பதான் அதை புரிஞ்சுக்க முடியும் சொல்யூஷன். இதுல பகவத்கீதா இந்த தபோ திவ்யம் சொல்றாரு இல்லையா, அதாவது மனித பிறவியோட நோக்கமே தபஸ்யா பண்ணணும். அப்பன்னா நம்மளால இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் இது பண்ண முடியும். மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதா சொல்றாரு, நம் மனதை கிருஷ்ணா உணர்வில் செலுத்தினால் நம் கட்டுக்குள் இருக்கும். அப்படி செலுத்தவில்லை என்றால் நம் மனது புலன் நிகழ்ச்சியை தேடி செல்லும்னு பிரபுபாதா அவர்கள் சொல்கிறார். பகவத்கீதையில பரம புருஷ பகவானின் நித்திய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் உண்மையில் பக்தி பெற்றவன் ஆவான். பகவானுக்கு சேவை செய்வது மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் கத்தி சொல்லு. எடுத்துட்டியா? சொல்லு, எடுத்துட்டியா இல்லையா? இல்லையா சொல்லு. அப்பா ஸ்வீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்கிறது ஒரு வே ஆஃப் சவுண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடர் வைப்ரேஷன், ஒரு வைப்ரேஷன். கரெக்ட். அப்புறம் பகவத்கீதையில அதாவது
பியூர் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு பியூர் டிவோட்டியோட கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பியூர் ஆக முடியும். அசோசியேஷன் ரைட்டா, பியூர் டிவோட்டிஸ் அசோசியேஷன். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சொல்லு. Determination, faith is very important in bhakti life. That's starting stage. ஆமா. Faith is important in bhakti. Determination also very important. Okay. Kritiya Mataji. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கார்த்திகேயன் பிரபுன்னு நினைக்கிறேன் பிரபுஜி. அவரோட அம்மா கூட கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இறந்தாங்க அப்படின்னு சொன்னது. ஒருத்தர் அந்த டிவோட்டி மட்டும் இல்ல, அப்போ அந்த ஃபேமிலி ஃபுல்லாவே அப்போ இல்லைன்னா கூட அதை கேட்டு அந்த இதுல வராங்க அப்படின்னு பிரபுபாதர் அந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. இன்னொன்னு வந்து நம்ம கிருஷ்ணர் இதை சொல்லும் போது கேட்கும் போது அங்க கிருஷ்ணர் இருப்பாருன்னு சொன்னீங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லா. அதனாலதான் தேங்க்யூ மேடம். அதனாலதான் வீட்டுல எல்லாம் கீர்த்தன்லாம் பண்ண சொல்றான். வீட்டுல கீர்த்தன் பண்ணும்போது அந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பாடும்போது அந்த வீடோட என்வரன்மெண்ட் மாறிடும். அங்க கிருஷ்ணன் வந்துடுறாரு ஆட்டோமேட்டிக்கா. ஏன் 3 பேர் தானே இருக்கும், 2 குழந்தைங்க 3 பேர் தான் இருக்கும், பரவாயில்ல, பாடு நல்லது. ஆக்சுவலா கிருஷ்ணா லைக்ஸ் இட் வெரி மச். அப்பெல்லாம் அந்த மாதிரி தான் பாகவதம் அப்படிதான் இருந்துச்சு. இப்பதான் மைக்லாம் போட்டு இவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லி கனெக்ட் பண்றோம். அப்பெல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தர் அவ்வளவுதான். அதுல அவங்க தே லைக் இட் தட் கான்வர்சேஷன் வெரி மச். இப்படிதான் இருந்துச்சு. 1 to 1 தான் அப்பெல்லாம். அதனால நம்ம வந்து அந்த குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்டே தவிர நாட் குவான்டிட்டி. ஓகே. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப புதுசா பக்தர்கள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துதான் மாலை போட சொல்றாங்க பிரபு பாதாருக்கு. அப்பதான் அவங்க வந்து பக்திக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல பிரபு பாதா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வயதான் சொல்றாங்க, இந்த வயசான காலத்துல பாவம் அவர் கஷ்டப்பட்டு பேசுறாரு. ஏன்னா அவர் வந்து யாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பேசல, கிருஷ்ண உணர்வை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. பகவத்கீதையில பிரபு இந்த 7வது அத்தியாயத்தில் வந்து அர்த்தாதிஸ் ஞானிஸ் அவங்கள பத்தி எல்லாம் சொல்றாங்க. பிறப்பு இறப்பு புதுமையிலிருந்து விடுதலை அடையணும்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடணும்னா, முழுமுதல் கடவுளை பற்றி கேட்கணும், அவரை பற்றி புகழணும். அப்படி வந்து பக்தர்கள் சங்கத்துல இருந்து இதையெல்லாம் நம்ம வந்து ஒழுங்குமுறை பின்பற்றினோம்தான் நம்ம வந்து பௌதிகத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்துல முன்னேற்றம் எழுதுவோம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அவங்க வந்து கிருஷ்ணா பத்தி கேட்டுட்டே இருப்பாங்களோ அவங்க வாழ்க்கை சக்சஸ் ஆயிடும். கரெக்ட். வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணோம்னா, இந்த கிருஷ்ணா பற்றி கேட்கறதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து நம்மளுடைய மனதை ஈடுபடுத்தணும். சாண்டிங் பண்ணும்போதும் மனசு அங்கங்கே போயிட்டே தான் இருக்கும். திருப்பி திருப்பி என்ன பண்ணணும், நம்ம பயிற்சி பண்ணணும். அபியாச யோக்தேனா பயிற்சி பண்ணி திருப்பி இழுத்துடணும். ஓகே. மந்திரம் சொல்லும்போது திருப்பி ஹரிகிருஷ்ணா. ஏன்னா மனசுக்கு வந்து நம்மளை பற்றி பெருமையாக சொன்னால் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த இடத்துல நான் அப்படி சமாளிச்சேன் பாரு, அப்படியே அதையே நினச்சி ஓடிட்டே இருக்கும் மனசில். ஆனால் நம்ம கிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா சொல்லிட்டே இருப்போம். திருப்பி என்ன பண்ணணும், அந்த சிச்சுவேஷனை மாற்றி திருப்பி கிருஷ்ணனை மேலே கொண்டு வரணும். இப்படி கான்ஸ்டண்ட்டாக போராட்டம் தான் நமக்கு சாண்டிங்காக இருக்கும். ஓகே. ரொம்ப நல்ல சாண்டிங்லாம் நம்ம நினச்சிப்போம். ஆனால் அதில் நம்ம பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் நினச்சிருக்கே மாட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளை மனசுடைய இதை பற்றி நினச்சிருப்போம். இப்படி நம்ம என்ன பண்ணோம், எப்பப்போ மனசில் வெளியே அலப்பாயுதோ அப்போ திருப்பி மனசை வந்து பண்ணால் ஹரிகிருஷ்ணா கொண்டு வரணும். இதுதான் யோகா ஆக்சுவலாக. ஓகே. இது மிகச்சிறந்த யோகா. ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணிடும், உடச்சி எரிஞ்சிடும். ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சால் நிறைய பேர் தற்கொலை பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் நம்மளால் முடிந்த அளவு யாராருக்கு முடியுதோ அவங்களாம் என்ன பண்ணணும், அவங்க சொல்லித்தரணும். ஹரிகிருஷ்ணா பண்ணுறது சொல்லி கொடுத்து அவங்கள சேட் பண்ண வச்சு இந்த மாதிரி கிளாஸ்லாம் அட்டன் பண்ண சொல்லலாம், இல்லை புக் படிக்க சொல்லலாம், பாகவதை படிக்க சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதா நம்ம வந்து உண்மையிலே அவங்களுக்கு உதவி பண்ணுறதா அர்த்தம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்மளுடைய வகுப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் முடிஞ்சோ வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இங்கே இருக்கிற வைஷ்ணவம் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ பிரணாமம் பண்ணோம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்தர்பேவ ச பரிதானாம் பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா.